ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயில் வச்சா நல்லது. சட்டியில் செய்யுங்க. நான் இன்றைக்கி கடாயில் செய்திருக்கேன். கொஞ்சமாக சமையல் வடகம், சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிடும். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன உரலில் நல்லா 1-2 தட்டி சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு புளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, தண்ணி சேர்த்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வைங்க. நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க காரப்பொடி மீனையும் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து வாசனை கருவேப்பிலை சேர்த்து இறக்குனிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த காரப்பொடி மீன் நமக்கு நுரையீரலுக்கு நல்லது. சளி பிடிச்சிருக்கும்போது நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் நல்லா கரைச்சி விடும். பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லதுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.